ஆட்டோ கொடுத்தோம்னா செக்ஷன் பார்த்துட்டோமா, ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்துட்டோமா. டிபிஓ கவுண்ட், இந்த டிபிஓ கவுண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே 10 டிபிஓ வந்துருக்குதோ அந்த இடம் வந்து ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிபிஓ கவுண்ட் யூஸ் ஆகும். அதாவது இந்த டிபிஓ கவுண்ட் எடுத்த உடனே பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கும், அது காணாமல் போயிடும் பாருங்கள். அந்த நம்பர் எதுனா, இங்கே எத்தனை டிபிஓ இருக்குது, சிடின்றது 2 டிபிஓ, இங்கே 1 2 3 4 5 இதில் எத்தனை டிபிஓ இருக்குதுன்றத அது கவுண்ட் பண்ணி காட்டும். இப்போ இங்கே மொத்தம் 7 டிபிஓ இருக்குது. 1 2 3 4 5 6 7 டிபிஓ வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே 8 டிபிஓ இருக்குது. இப்போ டிபிஓ கவுண்ட்டை வந்து நம்ம பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்பிளிட்டுனா ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கம்போசிட்னா எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி கொடுத்துரும். பாருங்கள், வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்பிளிட்டில் வந்து இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், மொத்தம் 13 கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகும். A to M சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி A to M. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஓன் போட்டிருக்கிற இடம் வந்து ஓப்பன் ஃபர்ஸ்ட்டில், அதே மாதிரி இந்த ஆஷ் போட்டிருக்கிற இடம் வந்து க்ளோஸ். இது வந்து எண்ட் ஆஃப் த டே, இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டே, இது எண்ட் ஆஃப் த டே. ஒவ்வொரு மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் அந்த ஓப்பனு அண்ட் ஆஷ் இருக்கும். ஓப்பனு ஆஷ் இருக்கும். இது வந்து நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மிக உபயோகமாக இருக்கும். ஓப்பனு அண்ட் ஆஷ் ஒவ்வொரு மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ப்ரொஃபைலுக்கு காட்டியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டியது வந்து இந்த டெய்ல்ஸ் இல்லை, சாரி, டெய்ல்ஸ் வால். இந்த 1 2 3 4 எஃப் வந்திருக்கு இல்லையா, இந்த 4 எஃப் வந்திருக்கிற இடமும் ஒரு டெய்லு. அதே மாதிரி மேலேயும் டெய்ல் வரும். அதாவது புவர் லோ புவர் ஹை சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா டெய்ல் வரும். அந்த டெய்ல் எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து டெய்ல் அதிகமாக இருக்குது. ஓப்பனும் மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனை மென்ஷன் பண்ணியிருக்கு, டெய்ல் அதிகமாக இருக்குது. இது பையிங் டைல்ஸா செல்லிங் டைல்ஸா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பையிங் டைல்ஸ் எங்கே வரும், செல்லிங் டைல்ஸ் எங்கே வரும்ன்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயம். பையிங் டைல்ஸ் வந்து எப்போதும் கீழே இருக்கும், செல்லிங் டைல்ஸ் வந்து மேலே இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து செல்லிங் டைல்ஸ் அதிகமாக இருக்குது, செல்லிங் டைல்ஸ் வந்து எப்போதும் மேலே இருக்கும். அதாவது இந்த டிபிஓ வந்து 2 இருந்ததுன்னா அதை கணக்கு பண்ணக்கூடாது, 1 இருந்தாலும் கணக்கு பண்ணக்கூடாது. 2 முடிஞ்சு 1 இருந்தாலும் கணக்கு பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்குது சூப்பராக டைல்ஸு. ஆனால் 1லிருந்து 4க்கு மேலே இருந்ததுன்னா அது டைல்ஸ்ன்னு அர்த்தம். 3க்கு மேலே இருந்தாலே டைல்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைல்ஸ் பிகினிங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே செல்லிங் டைல்ஸ் வந்த உடனே செல்லிங் டைல்ஸ் மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த செல்லிங் டைல்ஸ் வந்த உடனே பாருங்கள், அடுத்த நாள் மார்க்கெட் வந்து கீழே, அடுத்த டே வந்து கீழே இறங்கியிருக்கு. இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இதை வச்சு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு செல்லிங் டைல்ஸ் வந்திருக்கா, பையிங் டைல்ஸ் வந்திருக்கா, அதை பார்த்து இங்கே பையிங் டைல்ஸ் வந்தோன்னா மேலே போயிருக்கும். இதே வந்து செல்லிங் டைல்ஸ் இருக்கிறதுனால கீழே தான் இறங்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இதை பாருங்கள், ஒரு சிங்கிள் லெட்டர்ஸ், ஒரு சிங்கிள் டிபிஓ, இந்த மாதிரி சிங்கிள் டிபிஓ வந்தாலோ இந்த மாதிரி 2 சிங்கிள் டிபிஓ வந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். சுரேஷ் சார் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பேர் என்ன சார்? சாரி இல்ல, சாரி, பிஓசி தான் சொல்லிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு வரும். எஸ் சார் ஞாபகம் வச்சுங்க சார். சிங்கிள் பிரிண்ட் சூப்பர். இந்த மாதிரி ஒரு சிங்கிளா வந்தாலும் சிங்கிளா வரக்கூடிய ஒரு இதுல சிங்கிள் பிரிண்ட் 2 வரும் 3 வரும். சில நேரம் வந்து இந்த மாதிரி தனியா கூட ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்து இங்க கட் ஆயிடுச்சு. அப்ப இந்த சிங்கிள் பிரிண்ட் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுல சிங்கிள் பிரிண்ட் வந்து கட் ஆகாம ரெஸ்பான்ஸோட இருக்குதுன்னா அந்த சிங்கிள் பிரிண்ட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போகுதுன்றது ஒரு இதா இருக்கு. இங்க பாருங்க, இந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த டிக்கு சிங்கிள் பிரிண்ட் வந்து மார்க்கெட் வந்து தொட்டுட்டு தான் போகுது. இங்க பாருங்க, நீட்டா வந்திருக்கு பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க இந்த சிங்கிள் பிரிண்ட்.
இப்போ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணி அதில் ஒரு கோடை போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த அந்த சிங்கிள் பிரிண்டை வந்து நாம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிஓசி இது சார் பேசுறீங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க.